ஒரு சின்ன கிராமத்துல சுப்பையா அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு அவங்க புள்ள ராகவன் அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். ஒரு நாள் சுப்பையா அவருடைய மனைவி கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. எங்க நம்ம புள்ளைய வீட்லயே காணோமே. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்படியா? சரி சரி, அவன் தூங்கட்டும். ஒன்றும் இல்லை, நம்ம பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வந்தான்ல, தம்பிக்கு பிடிக்கும்னு சோமாசு கொடுத்து விட்டா. சோமாஸ் அப்படின்னு கேட்ட உடனே ராகவன் வேகமா ஓடி வந்தான். என்னது சோமாசா? எனக்கு கொடுங்க. இந்தாப்பா, உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு. வழியில வரும்போது ஒருத்தர் பொம்மை வித்துக்கிட்டு இருந்தாரு, அதான் உனக்காக இதை வாங்கிக்கிட்டு வந்தேன். எதுக்குங்க மறுபடியும் பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தானே பொம்மை வாங்கி கொடுத்தீங்க. நீங்க ரொம்ப தான் இவனுக்கு செல்லம் கொடுக்குறீங்க. போனா போகட்டும், சின்ன புள்ள தானே. இப்படி நீங்க செல்லம் கொடுத்து வளர்த்தா நாளைக்கு அவன் நம்ம தலை மேல ஏறி உக்காருவான். எவ்வளவு சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க போறதில்ல அப்படின்னு சுப்பையா அவருடைய புள்ளையான ராகவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அதே ஊர்ல தான் ராமையா அப்படிங்கிற ஒரு ஏழை இருந்தாரு. அவருடைய புள்ள பேரு சோமு. சோமுவும் ராகவனும் நண்பர்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், டேய் சோமு, உன் சட்டை கிழிஞ்சிருக்குடா. ஆமாம், எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுறது சொல்லு. புது சட்டை வாங்க பணம் இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. வீடு. அப்படியா? சரி, நான் வீட்டுக்கு போய் ஒரு புது சட்டை எடுத்துட்டு வரேன். அப்படின்னு ராகவன் சோமுக்காக ஒரு புது சட்டைய கொண்டு வந்து கொடுத்தான். அன்னையில இருந்து ராகவன் என்ன சொல்றானோ அதத்தான் சோமு செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராகவன் எது கேட்கலனாலும் கூட அவனுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு சோமு அவனுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படி அவங்க 2 பேரும் வளர்ந்து பெரியவங்களானாங்க. சோமுவோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. ராகவனுடைய அம்மா இறந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே ராகவா, இந்தாடா, உனக்கு மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும்ல, உன் தங்கச்சிக்கிட்ட செய்ய சொன்னேன். டே, சின்ன வயசில் எப்போவோ ஒரு சட்டை கொடுத்தேன்னு இப்படி நான் கேட்காமலே ஏதாவது ஒன்று எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்க. நீ ரொம்ப நல்லவன்டா. இது போதாதுன்னு உன் பொண்டாட்டி வேற என்னை கூட பிறந்த அண்ணனாவே பார்க்குது. டே, என்னடா இதெல்லாம் பெருசா சொல்ற? நாம 2 பேரும் நண்பர்கள் இல்லையா? ஆமா, கல்யாண சாப்பாடு எப்பதான் போட போற? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை வேணும்ல. எனக்கு வியாபாரம் பண்ணத்தான் ஆசை. ஆனா என் அப்பா விவசாயமே பண்ணுன்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க அப்பா என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் சொல்லுவாரு. உங்க அப்பா சொல்ற மாதிரி நீ விவசாயமே பண்ணு. வியாபாரத்துல லாப நஷ்டம் 2மே வரும். ஆனா விவசாயத்தை சரியா பண்ணினா ஊருக்கே இல்லைனாலும் வீட்டுக்கு மட்டுமாவது சாப்பாடு போடலாம்ல. விவசாயம் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லடா. நான் எப்படியும் வியாபாரம் தான் பண்ண போறேன். ஆனா வியாபாரம் பண்ண பணம் வேணும். அதுக்கு கடன் வாங்கலான்னு இருக்கேன். அப்பா கிட்ட கேட்டா எப்படியும் கொடுக்க மாட்டாரு. கடன் வாங்க போறியா? உனக்கு அறிவு இருக்காடா? உங்க அப்பா தான் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். அவரு தான் எல்லாருக்குமே கடன் கொடுப்பாரு. அப்பேற்பட்டவரோட புள்ள நீ போய் கடன் வாங்கினா அது நல்லா இருக்குமா? அப்படி யோசிச்சு தான் நான் அமைதியா இருக்கேன். ஆனா என் விருப்பத்தை மதிக்காத அவரை மட்டும் நான் எதுக்காக மதிக்கணும்? அப்படியெல்லாம் சொல்லாதடா. சரி, ஒன்று பண்றேன். இந்த வருஷம் விளைச்சல் வித்த பணம் வந்திருக்கு. அந்த பணத்தை கொடுக்குறேன், வியாபாரம் ஆரம்பிச்சுக்கோ. அடுத்த 1 வருஷத்துக்கு நான் இருக்கிறத வச்சே உன் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளையையும் பார்த்துக்கிறேன். எப்படியும் உன் வியாபாரத்தில் லாபம் வந்ததும் பணம் கொடுப்பல்ல, அந்த பணத்தை வச்சு அடுத்த வருஷம் விவசாயத்துக்கு நான் பார்த்துக்கிறேன். டேய், உனக்கு அறிவு இருக்காடா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எனக்கு கொடுக்குறேங்கிற? டேய், நீ வேற யாரோவா? நீ என்னோட நண்பன். உன்கிட்ட பணம் இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அப்படின்னு சோமு விளைச்சல் வித்து வந்த பணத்தை ராகவன் கிட்ட கொடுத்தான். ஞாபகம் வச்சுக்கோ சோமு, இந்த பணத்தை நான் கடனாக தான் வாங்கிக்கிட்டு போகிறேன். வியாபாரத்தில் லாபம் வந்ததும் வட்டியோடு சேர்த்து இதை திரும்ப கொடுப்பேன். நண்பன் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற உன்ன மாதிரி நண்பன் இருந்தா யாருமே கஷ்டப்பட மாட்டாங்கடா. அதிகமாக பேசாமல் போய் வியாபாரத்தை ஆரம்பி. என்ன மாதிரி ஏழைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துப்போம். ராகவன் சோமு கொடுத்த அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு கிளம்பிட்டான். பட்டணத்துக்கு போன ராகவன் ஒவ்வொரு வியாபாரமா ஆரம்பிச்சான். ஆனா எல்லா வியாபாரத்திலயும் அவனுக்கு தோல்வி மட்டும்தான் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராகவன் கடைசியா ஒரு பொம்மை வியாபாரத்தை ஆரம்பிச்சான். ஆனா யாரொருத்தங்களும் அந்த கடைக்கு வரவே இல்ல. அப்பா சொன்ன மாதிரி விவசாயமே பண்ணியிருக்கலாம். என்னை நம்பி சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் என் நண்பன் கொடுத்தான். அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு ஒண்ணுமே புரியல. இப்போ ஊருக்கு போனேன்னா அப்பா என்ன திட்டுவாரு.
ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்பாரு. அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. கடவுளே, நீதான்ப்பா என்னை எப்படியாவது காப்பாத்தணும். அப்படி அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவனுடைய கடைக்கு வந்து பொம்மைகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து ராகவன் தோல்வி அப்படிங்கறத சந்திக்கவே இல்ல. வியாபாரம் நல்லபடியா நடந்ததுனால அந்த நாட்டிலேயே அவன் ரொம்ப பெரிய பணக்காரனா ஆயிட்டான். ஆனா முதல் தடவையா அவனுடைய வியாபாரத்துக்கு உதவி பண்ண அந்த ஏழை நண்பன் சோமுவ அவன் மறந்துட்டான். இந்த பக்கம் சோமு பணம் இல்லாம பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சான். ஏங்க, அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்காம உங்க நண்பருக்கு பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்களே, அன்னையில இருந்து நம்ம கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே சந்திக்கல. அடுத்த வருஷம் பயிரிடுறதுக்கு வேற எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா அந்த வருஷம் விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. விளைச்சலும் போச்சு, திங்க சோறும் இல்ல, கடனும் அப்படியே இருக்கு. ஏதோ கூலி வேலைக்கு போய் வயித்த கழுவிக்கிட்டு இருக்கோம். ஆனா வாங்கின கடனுக்கு என்னங்க பண்ண போறோம்? நீ கவலைப்படாத பார்வதி. நிச்சயமா என் நண்பர் ராகவன் வருவான். அவன் என்கிட்ட வாங்கின பணத்தை நிச்சயம் திரும்ப கொடுப்பான். அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷத்தை ஓட்டிட்டீங்க. குழந்தைங்களா சின்னவங்களா இருக்கும்போது நீங்க பணத்தை அவருக்கு கொடுத்துட்டீங்க. ஆனா குழந்தைங்க இப்போ வளர்ந்துட்டாங்க. நம்ம பிள்ளையோட மேல் படிப்புக்கு, பொண்ணோட கல்யாணத்துக்கு நம்ம வீடு வயல் ரெண்டுத்தையும் வித்துதான் ஆகணும் போல. என்னவோ அந்த கடவுளுக்கு நம்ம மேல என்னதான் கோவமோ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல சுப்பையா அங்க வந்தாரு. ஏன்பா சோமு, நீ எப்படி இருக்க? என்னம்மா பார்வதி, பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்கம்மா? ஐயா, நீங்க ஏன் வீட்டுக்கா? பார்வதி, நாம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் பாரு. ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. எனக்கு உன் தேவை இருக்கிறதால தான்ப்பா நான் வந்தேன். என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டாங்கிற கோவத்தில் இத்தனை நாளாக நான் அவன்கிட்ட பேசவே இல்லை. அந்த விஷயம் உனக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நீயும் சொல்லலைல்ல, அதான் உன் மேலேயும் கோவத்தில் பேசாமல் இருந்தேன். ஆனால் இன்னும் இந்த உயிர் எத்தனை நாள் இருக்கும்னு தெரியல. அவனை பார்க்கணும் போல இருக்கு. அவன் இருக்கிற இடம் இப்போதான் தெரிய வந்துச்சு. என்னது, ராகவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சா? அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் போய் பார்த்துட்டு வரேன் ஐயா. அவன் எங்கே இருக்கான்? சொல்கிறேன்ப்பா, நீ தான் போய் அவனை ஊருக்கு கூட்டிகிட்டு வரணும். போவல்ல? அப்படி சுப்பையா ராகவனுடைய விலாசத்தை சோமு கிட்ட கொடுத்தாரு. நிச்சயமா போறாங்க ஐயா. இன்னைக்கே போய் அவனை ஊருக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் சுப்பையா ரொம்ப சந்தோஷமா அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அண்ணன் என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியல. இல்லைன்னா நம்ம கடனை தீக்கவாவது அண்ணன் இந்த ஊருக்கு வந்திருப்பாருல்ல. ஒருவேளை அவரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நாம கொடுத்த கடனை அவர்கிட்ட கேட்காதீங்க. நீ ரொம்ப நல்லவ பார்வதி. நான் நினைச்சதையே நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அவனுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். அவன்கிட்ட எதுவும் கேட்காம அவனை ஊருக்கு வான்னு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சோமு பட்டணத்துக்கு கிளம்புனான். சுப்பையா கொடுத்த விலாசத்துக்கு போய் பார்த்தா அது ஒரு பெரிய கட்டிடமா இருந்துச்சு. பேந்தன்னு முழிச்சுக்கிட்டே சோமு உள்ள போய் பார்க்கும்போது ராகவனை சுத்தி 4-5 வேலைக்காரங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராகவன் ரொம்ப நல்லபடியா நாற்காலியில உக்காந்துக்கிட்டு இருந்தான். ராகவா, நல்லா இருக்கியாடா? என்ன ஞாபகம் இருக்கா? யாருப்பா நீ? என்ன பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே. உனக்கு வேலை எதுனா வேணுமா? நீங்க ராகவன் தானே? உங்க ஊரு ராமாபுரம் தானே? ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேரு சோமுங்க. உங்க சின்ன வயசு நண்பன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? டே சோமு, நீயாடா? என்னடா இப்படி ஆயிட்ட? நீ என்னடா என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? எப்பவும் போல டேன்னு கூப்பிடு. என்ன ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மன்னிச்சிடுடா, வேலை விஷயத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஊரில் அப்பா எப்படி இருக்காரு? தங்கச்சி, பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ராகவா. ஆனா உன் அப்பாவுக்கு தான் ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. வரேன்டா, நிச்சயமா வரேன். அப்படியே அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆமா, நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட? நீ யாரோட நண்பன்? நீயும் உன் பொண்டாட்டி பிள்ளையோட இங்கேயே வந்துடுடா. இங்கேயே உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன். எனக்கு தெரியும் ராகவா, என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம்னு. ஆனால் என்னால் நம்ம ஊரை விட்டுட்டு வர முடியாது. ஆமாம், உன் வியாபாரம் எப்படி நடக்குது? அதுக்கு என்னடா, ரொம்ப நல்லபடியாகவே நடக்குது. பார்க்குறல்ல, உன் கண்ணில் படுறது எல்லாமே நம்மளோடது தான். ராகவன் அப்படி சொன்னப்போ சோமுவுக்கு அவன் கொடுத்த கடன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால தயக்கமாவே இப்படி கேட்டான். ராகவா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ பட்டணத்துக்கு வந்தப்போ நான் விளைச்சல் வித்த பணத்தை கொடுத்தனே. அன்னையிலிருந்து என் நிலமை சரியில்லடா.
விவசாயம் பண்ண முடியாம கூலி வேலை செஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஏழையோட பணத்தை நீ வச்சிக்க மாட்டேன்னு தெரியும். இப்போ அந்த பணத்தை கொடுத்தீன்னா அந்த பணத்தை வச்சு என்னோட கடன் எல்லாம் தீர்த்துட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவேன்டா. என்னது? நான் உன்கிட்ட கடன் வாங்கினேனா? அப்படி ஒரு ஞாபகமே எனக்கு இல்லையே. இப்படி நண்பன் ஏழைன்னு சொல்லிக்கிட்டு வரும்போதே தெரியும் நீ என்கிட்ட பணம் வாங்க தான் பார்க்குறேன்னு. சின்ன வயசுல நீ என் நண்பன் தான். எனக்கு தெரிஞ்சு அப்பப்போ ஏதோ சின்ன சின்ன உதவி செஞ்சிருக்கதான். அதுக்குன்னு பணம் வேணும்னா பணம் வேணும்னு சொல்லு. பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி உனக்கும் கொஞ்சம் தூக்கி போடுறேன். ஆனா அதுக்காக நான் உன்கிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்வியா? என்ன ராகவா, உண்மையிலேயே நீ என்கிட்ட பணம் வாங்கினது ஞாபகம் இல்லையா? இன்னொரு தடவை கடன் வாங்கினேன்னு சொன்னீன்னா உயிரோட ஊருக்கு போய் சேர மாட்ட. என் பேரை சொல்லி இன்னும் என் அப்பா கிட்டலாம் என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியல. சரிடா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் ஏழையா வேணும்னா இருக்கலாம், ஆனால் சுயகௌரவம் இல்லாதவன் இல்லை. அதே மாதிரி நண்பனை காட்டி கொடுக்கவும் மாட்டேன். நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ரகசியத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. ஊர்லேயோ இல்லை உன் அப்பா கிட்டேயோ சொல்லி நான் எந்த ஒரு பணத்தையும் யாருக்கிட்டேயும் வாங்கினதில்லை. நீ நான் செஞ்ச உதவியை மறந்துட்ட. பரவாயில்லடா, நண்பனுக்கு செஞ்சதா சொல்லி நினச்சிக்கிறேன். உங்கள் அப்பா உன்னை பார்க்கணுன்னு சொன்னாரு. ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போடா. நான் கிளம்புறேன்டா. அப்படின்னு சொல்லி சோமு அங்கிருந்து போயிட்டான். அப்போ வாங்கின கடனை மறந்த ராகவன், இப்படிப்பட்டவங்க பணத்தை புடுங்கிறதுக்காக தான் என்ன பார்க்க வராங்கன்னு சொல்லி அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான். சோமு வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையுமே அவனுடைய பொண்டாட்டி கிட்ட சொன்னான். சரி விடுங்க, நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. அவருக்கு நீங்க உதவி பண்ணீங்க, ஆனா நீங்க செஞ்ச உதவியையே அவரு மறந்துட்டாரு. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து. பரவாயில்ல விடு பார்வதி, இனி நாம ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேரும் கூலி வேலைக்கு போய் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியது தான். இது இப்படி இருக்கும்போது ஆள் அனுப்பியும் ராகவன் ஊருக்கு வரலங்கிறதுனால சுப்பையாவை ராகவனை பார்க்கறதுக்கு பட்டணத்துக்கு போனாரு. அவங்க அப்பாவை பார்த்த உடனே ராகவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். புள்ளிய பார்த்து சுப்பையாவும் சந்தோஷப்பட்டாரு. அப்பா எப்படி இருக்கீங்க? ஓ, ஒரு அப்பா இருக்கிறது ஞாபகத்தில் கூட இருக்கா? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். நான் ஊருக்கு வந்தா வீட்டில் சேர்த்துப்பீங்களோ இல்லையோன்ற பயத்துல தான் இத்தனை நாளா நான் வரல. ஓ மேல எனக்கு என்னடா கோவம்? ஆனா எங்கேயோ ஒரு சின்ன திமிரு இத்தனை நாளா இங்க வரவிடாம தடுத்துடுச்சு. அப்படி ரொம்ப நேரம் அப்பா புள்ள 2 பேருமே உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆமா, இந்த வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு முதலீடு எங்கிருந்து கிடைச்சிது? என்கிட்ட 1 ரூபா கூட நீ கேட்கலையே. சரி, எப்படியோ கஷ்டப்பட்டேன்னு நினச்சிக்கலான்னாலும் நம்ம ஊரில் இருந்து பட்டணத்துக்கு வர்றதுக்கு மாட்டு வண்டிக்காவது பணம் கொடுக்கணுமே. அதுக்கு கூட என்ன பண்ணேன்னு தெரியலையே. என்கிட்ட பணம் இருந்துச்சுப்பா. அதான், அந்த பணம் எப்படிடா வந்துச்சு? என்னவோப்பா, எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. நான் எப்படியாவது எடுத்து வச்ச பணம் எதனா இருந்திருக்கும். அப்படி சுப்பையா மறுபடியும் கேட்டதுனால ராகவன் பழைய நாட்களை நினைச்சு பார்த்தான். அப்பதான் அவன் சோமு கிட்ட கடன் வாங்கின பணம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சோமு? ஆமாப்பா, நான் சோமு கிட்ட தான் பணம் வாங்கினேன். அவன் தான் விளைச்சல் வித்த பணத்தை எனக்காக கொடுத்தான். முந்தா நேத்து தான் வந்து ஞாபகப்படுத்தினா. ஆனால் நான் தான் நம்பல. ஐயோ, விளைச்சல் வித்த பணம் மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டான்னு தெரியலையே. அன்னைக்கு நீ வீட்டை விட்டு போகும்போது ஒரு கடுதாசி எழுதி வச்சிருந்த. அதில் எல்லாத்தையும் எழுதியிருந்த. நான் தான் உன் மேலேயும் சோமு மேலேயும் இருந்த கோவத்தில் அவனுடைய கடனை நான் தீர்க்கலடா. நீ போனதுக்கப்புறம் அவன் ரொம்பவும் ஏழை ஆயிட்டான். சாப்பிட்றதுக்கு சரியாக சாப்பாடு கூட இல்லாமல் அவன் குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. அவனுடைய கஷ்டம் உனக்கு எதுக்குடா? நீ ஒழுங்கா போய் நீ வாங்கின பணத்தை வட்டியோடு சேர்த்து அவனுக்கு கொடு. அவன் குடும்பம் நல்லா இருக்கட்டும். அவங்க அப்பா அப்படி சொன்ன உடனே ராகவன் ரொம்பவும் வெக்கப்பட்டு சோமுவை பார்க்க போனான். டேய் சோமு, என்னை மன்னிச்சிடுடா. நான் வேலை வியாபாரம்னு இருந்ததால உன்கிட்ட வாங்கின பணத்தையே மறந்துட்டேன்டா. அதை உன்கிட்ட சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குடா. உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பணம் சொத்து எல்லாமே உன் பணத்தால் தான் எனக்கு வந்துச்சு. ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இப்போவாவது நான் செஞ்ச உதவி உங்களுக்கு ஞாபகம் வந்ததே. உன்கிட்ட வாங்கின பணத்தை வட்டியோடு சேர்த்து இப்போவே திரும்ப கொடுக்குறேன். ஆனால் இன்னொரு தடவை வாங்க போங்கன்னு சொன்னீன்னா அடிப்பேன். அப்புறம் பார்த்துக்கோ. அப்படி ராகவனுக்கு நண்பன் கிட்ட வாங்கின கடன் ஞாபகத்துக்கு வந்துச்சு.